Hello guys, welcome back. This is module number 1.22. Result is based question in ME 3351 Engineering Mechanics. இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டது அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2025. 2024 நம்ம ப்ரீவியஸாக ஏப்ரல் மே மற்றும் நவம்பர் டிசம்பர் இந்த ரெண்டு பேஸ்ட் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். நவ் மூவிங் வித் ஏப்ரல் மே 2025. Forces 3 Newton, 4, 5, 6 and 7 acting at one of the angular points of a regular hexagon towards other angular points taken in order. Find the resultant and its direction. In the question there is no diagram, and by the way இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2013 ரெகுலேஷனுக்கு முன்னாடியெல்லாம் கேட்கப்பட்டிருக்கு. 2013 கேட்டதாக ஒரு ஞாபகம். இதே மாதிரி ஒரு ஹெக்ஸகனை வரைய சொல்லி அதுலேருந்து ரெடி பண்ணுறதா. அண்ட் இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். நம்ம எந்த மெக்கானிக்ஸ் புக்கில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஸ்டாட்டிக் மெக்கானிக்ஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் ஹெக்ஸகன் பெஸ்ட் கொஸ்டின் நீங்கள் பார்த்துருக்கலாம். அது ஒரு ஃபேசினேட்டிங்கான கொஸ்டின். ஸோ வில் ட்ரா ஹெக்ஸகன் நவ். ஹெக்ஸகன் வரைகிறதுன்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிள் தான். இப்படி தானே சார் இருக்கும் அப்படின்ட்டு போக முடியாது. பிகாஸ் அதுக்குன்னு ஆங்கிள் இருக்குது. ஸோ த ஆங்கிள் பிட்வீன் ஈச் அதர் பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ டிகிரி இருக்குன்னா 30s இருக்கும். ஸோ அதான் சொல்கிறேன். திஸ் இஸ் பாயிண்ட், ஆரிஜினேட்டிங் பாயிண்ட் 0 அப்படின்னா 3 நியூட்டன் அப்படிங்கிறது 0 டிகிரியில் இருந்துச்சுன்னா 4 நியூட்டனுங்கிறது 30 டிகிரி ஃப்ரம் 3. The angle between 4 Newton and 5 Newton is 30 degree. The angle between 5 and 6 is 30 degree. Angle between 6 and 7 is 30 degree. அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஹெக்ஸகனை பொறுத்த மட்டும் நீங்கள் எல்லா டயகனல் பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி ப்ரொட்ராக்டர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டயகனல்ஸ் பாயிண்ட்லேருந்து ஆரிஜினேட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு கோடு போட்டு ஆங்கிள் மெஷர் பண்ணிங்கன்னா 30 தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த பேஸில் தான் அவங்க இந்த கொஸ்டினையே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன செஞ்சாகணும்னா முதல்ல இந்த கொஸ்டினுக்கான டயக்ராமை நீங்கள் வரைகிறது மேண்டேட் ஆகுது. ஸோ நீங்கள் டயக்ராமை வரைஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே. ஸோ இப்போது மீதி இருக்கிறதுக்கான பார்ட் டயக்ராம் வரைஞ்சிடலாமா? ஸோ முதலாவதாக 3 நியூட்டன்கிறது எக்ஸ் ஆக்சஸ் பாசிட்டிவ்லேயே இருக்குது. அதனால் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது டைரெக்டாக +3 நியூட்டன், ஒய் இஸ் 0. அதே போல் 4 நியூட்டன்கிறது 30 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸ் பாசிட்டிவ், ஒய் ஆக்சஸ் ஆல்சோ பாசிட்டிவ். அதனால் +4 ஒய் எக்ஸ் ரெண்டுத்துக்கும். டீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சஸ் இருக்கிறனால இங்கே cos 30, ஆப்போசிட் டைரக்ஷன் sin 30. த வேல்யூ இஸ் 3.5 நியூட்டன், 2 நியூட்டன். அடுத்து திஸ் 5 நியூட்டன் அப்படின்னு சொல்லும்போது இந்த 30 and 30 ரெண்டும் சேர்ந்தால் 60 டிகிரி இல்லையா? ஸோ 5 நியூட்டன் பேஸ்ட் ஆன் 60. x-axis is positive, y-axis is also positive. அப்போ +5 60 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு காஸ் டீட்டானா இங்கே cos 60, y-axisக்கு நேராக sin 60. ஸோ 5 cos 60, 5 sin 60, 2.5, 4.33. லைக்வைஸ் 6 நியூட்டன்கிறது y-axis பாசிட்டிவ். அப்போ எக்ஸுக்கு நேராக 0, ஒய்க்கு நேராக +6 அப்படிங்கிறத போட்டுருணும். அடுத்து 7 நியூட்டன் அப்படின்னு சொல்லும்போது இது 90 டிகிரிக்கு அவேயாக போயிடுச்சு. அப்போ இது எந்த குவாட்ரண்ட்டில் வருது? எக்ஸ் நெகட்டிவ்னும் ஒய் பாசிட்டிவ் அப்படிங்கிற குவாட்ரண்ட்டில் வந்துடுது இல்லையா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் நெகட்டிவ், ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவ். அப்போ -7 டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ், +7 டுவர்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ். டீட்டா 30 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ். அப்போது ஒய்க்கு நேராக cos 30, எக்ஸுக்கு நேராக sin 30. தட் இஸ் -3.5 + 6.1. While adding all those things, 3a 3.5, this 3.5, 2.5, 0 minus 3.5, that is 5.5 Newton. F of x is +5.5 Newton. 0, 2, 4, 6, 6 எல்லாத்தையும் எடுத்தால் +18.4 Newton. இந்த வேல்யூஸை தான் என்ன பண்ணுறோம்? ஸ்கொயர் பண்ணுறோம். f of x ஸ்கொயர், f of y ஸ்கொயர், 5.5 ஸ்கொயர் பண்ணுறோம், 18.4 ஸ்கொயர் பண்ணுறோம். You got square root of 369. The answer is 19.2 நியூட்டன் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ வி காட் த வேல்யூ ஆஃப் ரிசல்டன்ட் 19.2 நியூட்டன். சிம்பிளா? ஸோ இதுக்கப்புறமா இங்கேருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆல்ஃபா. ஹவு டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா? tan இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ். 18.4 டிவைடட் பை 5.5 இஸ் 3.3. tan இன்வர்ஸ் ஆஃப் 3.3 சொல்லும்போது ஆல்ஃபா 73 டிகிரிஸ் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. அப்போ இதை நம்ம டயக்ராமாக வரையும் போது ஒரு ஃபுல் ஆக்சஸ் எடுக்கிறோம். எக்ஸ் ஆக்சஸ் இஸ் பாசிட்டிவ், ஒய் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். ஸோ தட் பிலாங்ஸ் டு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எஃப் ஆஃப் எக்ஸும் பாசிட்டிவாக இருக்கும், ஒய்யும் பாசிட்டிவாக இருக்கா. த வேல்யூ ஆஃப் ரிசல்டன்ட் 19.2ங்கிறது போட்டாச்சு. அண்ட் தென் 73 டிகிரிஸ் அப்படிங்கிற வேல்யூ இங்கே நமக்கு போட்டுறோம். ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் ப்ராப்ளம் கோஸ் ஆன். ஸோ வி காட் த ரிசல்ட். Resultant is 19.2
ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு 73 டிகிரிஸ் அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடச்சாச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம அடுத்த ஐடியாஸ்குள்ளே போகலாம். ஸோ வாட் வி கேன் டேக் இட் ஐடியாஸ். இப்போ நம்ம ஹெக்ஸகன் போட்டிருக்கோம் இல்லையா, ஒய் நாட் யூ டோன்ட் டேக் பென்டகன். ஸோ பென்டகன் ஒன்று வரைஞ்சிட்டு அந்த பென்டகனோட டிகிரிஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும். சார் பென்டகனோட டிகிரி எங்களுக்கு தெரியாதுன்னா, இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் படித்த அத்தனை பேருக்கும் பென்டகன் எவ்வளோங்கிறது தெரியும், பென்டகனோட ஆங்கிள். அதை நீங்கள் பார்த்து தான் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எனிவே ஐ கேன் டெல் யூ. முதலாவதாக ஒரு லைன் ஒன்று போட்டு இந்த லைனை ஒரு 30 mm லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இங்கேருந்து 72 டிகிரிஸு, இங்கேருந்து 72 டிகிரிஸ். தென் இந்த ரெண்டு லைன்லேருந்து ஒரு காமன், ஏன்னா திஸ் இஸ் 30 mm அண்ட் திஸ் இஸ் 30 mm. ரெண்டுத்தையும் வரைஞ்சிட்டு 30 mm ஆர்க் எடுத்து ஜஸ்ட் ட்ரா எ பென்டகன் அண்ட் தென் ட்ரா தி டயகனல்ஸ். அந்த டயகனல் பாயிண்ட்ஸ்லேருந்து என்ன பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணுங்கள். ஸோ த ஆங்கிள் பிட்வீன் 1, 2, 3. ஸோ 3தோட டிகிரியும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஐ கேன் ஆல்சோ கிவ் யூ த வேல்யூஸ். திஸ் இஸ் 3 Newton, திஸ் இஸ் 4 Newton, திஸ் இஸ் 5 Newton அண்ட் திஸ் இஸ் 6 Newton அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி வச்சிங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் தம் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஐ ஹவ் கிவன் யூ த வேல்யூஸ் ஆல்சோ. 3, 4, 5, 6ன்னு. நமக்கு விஷயம் அது கிடையாது. இந்த ஆங்கிள்ஸ் நம்ம வைக்கும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆங்கிள்ஸ் நிறையா வரும். அதில் நம்ம ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். கால்குலேட் பண்ணும்போது நல்லா பிரெயின் ட்விஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த கமெண்ட் செக்ஷன் எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இஃப் யூ ட்ரா இட் அஸ் அ பென்டகன், ஸோ ஃபார் எ பென்டகன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துருங்க. ஃபார் எ பென்டகன் ஆரோட வேல்யூ எவ்வளவு, ஆல்ஃபாவோட வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரியப்படுத்தினா போதும். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஷேப்ஸுக்கு நம்ம வரைய முடியும் இல்லையா. பென்டகன் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது, ஹெப்டகன் இருக்குது, ஆக்டகன் இருக்குது. நம்ம அதெல்லாம் தேவை. இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு முக்கியமான 2 ஷேப்ஸு பென்டகன் அண்ட் ஹெக்ஸகன். ஸோ அதில் நமக்கு ட்ரா பண்ணால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ கேன் கிவ் யூ ஐடியாஸ். கமெண்ட்ஸ் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லேர்ன் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பை த வே, that's the end of this video. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.